ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன் என்னுடைய உரையை. மிக முக்கியமான ஒன்று. 2 மாதத்திற்கு முன்னால், 2 மாதத்திற்கு முன்னால் ஒரு அம்மா தான் அப்போ கணவனை இழந்துடுறாங்க. 10 பாத்திரம் தேய்ச்சி பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. இருக்கிற காணி நிலத்துல பாதியை வித்து சிங்கப்பூர்ல வேலை வாங்கி கொடுத்துட்றாங்க. என்ஜினியரிங் படிச்ச பையன் வேலைக்கு போயிடுறான். கல்யாணம் பண்ணிக்கடா, பேரப்பிள்ளைய பார்த்துட்டு செத்து போறேன்னு கெஞ்சுறாங்க. முதல்ல வந்துட்டு போயிருந்தவன் வரல, திரும்ப போன்ல பேசிட்டு இருந்தவன் பேசல. படாத பாடுபட்டு ஃப்ரெண்டு கிட்ட நம்பரை வாங்கி பேசி வர சொல்றாங்க. நான் வந்தா நான் சொல்றத கேட்பியாங்கிறான். கண்டிப்பா கேட்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். வர்றான். இந்த ஒரு வீட்டையும் மீதி இருக்கிற நிலத்தையும் வித்துரு, என்னோட சிங்கப்பூர் வாங்குறான். சரி வர்றேன். சிங்கப்பூருக்கு வந்தா என்ன கிடைக்கும்? பேரப்பிள்ளை, சிங்கப்பூரை பார்க்கலாம் என்று அந்த பேதை மனம் இயங்குகிறது. கூட பிறந்தவங்கலாம் வீட்டை அண்டி விற்கிறேன்னு அவங்க அண்ணன்லாம் சொல்றாரு, கேட்கல. பிள்ளை பாசம் கண்ணை மறைக்குது. வித்துட்டு போறாங்க. பணத்தெல்லாம் மேலே அனுப்பிச்சிட்டான் சிங்கப்பூருக்கு. அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்கு, உங்களுக்கு தெரியாது. விமான நிலைய வாசல்ல வந்து உட்கார வச்சுட்டு டிக்கெட் எடுத்துட்டு வரேன் சிங்கப்பூருக்கு, இங்கேயே உட்காருமான்னு சொல்லிட்டு போறான். எப்படி அமைதியாயிட்டீங்க பார்த்தீங்களா? உள்ள போனவன் வரவே இல்லை. 7:30 உட்கார வைக்கிறான். 8:30, 9:30, 10:30. இமிகிரேஷன் ஆஃபீஸர் வெளியில கேமராவில் பார்த்துட்டு ஒரு லேடி மட்டும் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, ஏமா உட்காந்துருக்கான்னு கேட்குறாரு. என் புள்ள டிக்கெட் எடுக்க போயிருக்கான், காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. புள்ள பசியோட இருப்பான்ப்பா, அவனுக்கு போய் கொடுப்பா, பசி தாங்க மாட்டான். ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்றாரு, பேர் என்னம்மாங்கிறாரு. சண்முக சுந்தரங்கிறான். போய் பார்த்தா 9:30 மணி ஃப்ளைட்லேயே போயிட்டான். மணி 12:30. இந்த அம்மா டிக்கெட் எடுத்துட்டு வருவான்னு உட்காந்துருக்கு. தாயை தவிக்க விட்டு விட்டு போய்விட்டான் என்பதை அறிந்து கொண்ட பிறகு நேராக வீட்டுக்கு போனிச்சு, மண்ணெண்ணெயை ஊற்றிச்சு, நெருப்பு வச்சுச்சு. இது எதற்காக சொல்லுகிறேன்னு தெரியுமா? தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய் என்று சொல்லுபவர் விவேகானந்தர். அது மட்டுமா? 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு, தனக்கு வேண்டியதை வெறுத்து, நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாய் மட்டும். நீங்கள் சூடிடும் மணிகள் அவர்கள் வேர்வையின் துளிகள். தாயினுடைய உழைப்பிலே வளர்கிறோம், தந்தையினுடைய வேர்வையிலே உயர்கிறோம். கண்ணை விளக்காக்கி, கையை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி வளர்த்தெடுத்தவள் உன்னுடைய தாய். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ, உணர்ச்சி கட்டீர் என்பான் பாரதி. ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் தடுப்பதற்காக, காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நாம் நனைந்திருப்போம் மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். நீங்க யோசித்து பாருங்க, வீட்டில் சோறு சூடா இருந்தா நீங்களாம் சாப்பிடுவீங்க, சோறு நல்லா இருந்தா அப்பா எல்லாம் சாப்பிடுவாங்க. நனைஞ்சு போன பிள்ளைய பார்த்து, மழையில நனைஞ்ச பிள்ளைய பார்த்து, அப்பா ஏன்டா கொடை எடுத்துட்டு போயிடக்கூடாதான்னு கேட்பாரு. அண்ணன் ஓரமா ஒதுங்கி மழை விட்டோன்னா வரக்கூடாதான்னு சொல்லுவான். தாய் என்ன செய்வாள் தெரியுமா? தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி, இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மழையே திட்டுவார். கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது, நண்பர்களே, தாயினுடைய புகைப்படத்தை எடுத்து மார்பிலே வைத்து தழுவியபடி துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்பது வரலாறு. சோழ பேரரசனுக்கே பணம் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர் பட்டினத்தார். காதெருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஒற்றை வரி தந்த ஞானத்தால் அத்துணையும் துறந்து விட்டு துறவு கோலம் பூணுகின்றார். மக்கள் மறிக்கின்றார்கள், கவலைப்படவில்லை. மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை. தாய் வந்து நிற்கின்றாள். முற்றும் துறந்த துறவி பட்டினத்தார் அப்படியே நின்றார். தாயே, உன்னுடைய ஒரே பிள்ளை நான். உனக்கு ஈமக்கரியை செய்யாமல் நான் இந்த பூம்புகார் நகரத்தை விட்டு போக மாட்டேன். வேற எங்கேயும் நடக்கலைங்க, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர்ல பூம்புகார்ல.
இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார். தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறியடித்து சுடுகாட்டிற்கு ஓடிய பட்டினத்தார் தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரங்கத்தில் இருக்கிற யாரும் எதையும் அலட்சியமா நினைக்க மாட்டா, பெற்றோர்களை அலட்சியம் செய்ய மாட்டாய், தாய் தந்தையருடைய பெருமையை உணர்ந்து கொள்வாய் என்பதற்காக இந்த பதிவு. தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி. பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே, செத்து போயிட்டே, உன்னை எப்ப பாப்ப நான். முந்தி தவம் கிடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். எப்படி உடம்புல நெருப்பு வைப்பான் அம்மா உடம்புல. வட்டில்னா சோறுடுற தட்டு, வட்டிலிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்டை சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். விறகு மேல கூட நெருப்பு வைக்க முடியாதுடா, அம்மா இல்ல உள்ள இருக்கிறது. முந்தி தவம் கிடந்துன்னு சொல்லி ஆரம்பிச்சவர் கடைசியா முடிக்கிறார். எப்படி பாருங்க, அம்மா பிள்ளைய கொஞ்சறாங்களாம். அரிசியோ நான் இடுவேன் ஆத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவே என்று கதறினார். நிறைய பேர் கண்ணை தொடக்கிறீங்க, நான் பார்க்குறேன். எவ்வளவு உணர்வுபூர்வமான பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். இந்த நிலை கடைசி வரை மாறக்கூடாது. தாயினுடைய சக்தி என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. என்னுடைய மருத்துவமனையிலே ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் பிறக்கிறது. ஒன்று இறந்து இருக்கிறது, ஒன்று உயிரோடு இருக்கிறது என்று எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம். பீடியாட்ரிஷன் ட்ரை பண்ணி இறந்து போன குழந்தை அழலை. புதைக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து அம்மாட்ட காமிக்கிறாங்க. அப்போதான் அனஸ்தீசியிலேருந்து விடுபட்ட அந்த தாய் அந்த அசைவற்று இருக்கின்ற குழந்தையை பார்க்குறான். ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னு டாக்டர் சொல்றாங்க. பட்டால் எந்திரிச்ச அந்த தாய், என்னுடைய வயிற்றிலே 2 குழந்தைகளும் உயிராக இருப்பதை நான் உணர்ந்தேன். நடந்திருப்பதோ சுகப்பிரசவம், நீங்களோ மிகப்பெரிய மகப்பேறு மருத்துவர். எப்படி என் குழந்தை இறந்திருக்கும்? வாய்ப்பே இல்லை. பீடியாட்ரிஷன் சொல்றான், 1 மணி நேரமா புஷ் பண்ணி பார்த்தோமா, குழந்தை அழலை, சளி வரல, சுவாசிக்கலை. குழந்தைய நான் கொஞ்சலாமாங்கன்னா அதுக்கு தான் கொண்டு வந்தோம்மா, புதைக்கிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட கொடுக்கறதுக்குன்னு சொல்லி நர்ஸ் தூக்கி கொடுக்குறாங்க. இருக அந்த குழந்தையை அணைத்து கொண்டு கதறி கதறி அழுகின்றாள் அந்த தாய். திடீரென்று குழந்தை அழும் சத்தம் கேட்டவுடன் உயிரோடு இருக்கின்ற குழந்தையை அத்தனை பேரும் பார்த்தால், மாணவர்களே மாணவிகளே, தோளிலே இறந்து போனதாக சொன்ன குழந்தை வீறிட்டு அழுகிறது. தாயினுடைய அரவணைப்பிலே இருந்து குதிரை பிழைக்கும். அவள்தான் தாய்.